அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர திருக்குரான் கூறும் ரப்பனா துவாக்கள் தொடர் வரிசையில் இன்னைக்கு நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவை தான் பார்க்க போகிறோம். நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதற்காக இந்த துவாவை கேட்டாங்க அப்படின்னா, மத்திய நகரத்து காஃபிர்கள் அளவுக்கு அதிகமான தொல்லைகள் கொடுத்து நபி அவர்களை ஊரை விட்டு வெளியாக்குற முடிவில் இருக்கும்போது இந்த துவாவை இறைவனிடத்தில் கேட்குறாங்க. அந்த காஃபிர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் மறுபடியும் காஃபிராகவே மாறிடணும், அப்படி இல்லைன்னா இந்த ஊரை விட்டே உங்களை வெளியேற்றிடுவோன்னு சொல்கிறாங்க. அதற்கு நபி ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்று நானே இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன். என்னுடைய இறைவன் நாடினாலன்றி நான் திரும்ப அந்த முடிவுக்கு ஒரு நாளும் நான் வரவே மாட்டேன். என்னுடைய இறைவன் எனக்கு துணை இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த துவாவை கேட்குறாங்க. நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும் போது அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்து இந்த துவாவை கேட்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா ஃப்தஹ் பைனனா வ பைன கௌமினா பில் ஹக்கி வ அன்த கைருல் ஃபாத்திஹீன். இந்த துவாவினுடைய பொருள், எங்கள் இறைவனே, எங்களுக்கும் எங்கள் சமூகத்தினருக்கும் இடையே நீதியை கொண்டு தீர்ப்பளிப்பாயாக. நீயே தீர்ப்பளிப்பதில் மிகவும் மேலானவன். இறைவனிடத்தில் நாமும் தீர்வை எதிர்பார்த்து இந்த துவாவை கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.